நார்மலா நீங்க ஒரு 9 to 5 ஜாப் போறீங்க, இல்லன்னா காலேஜ் போறீங்க, ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, இல்லன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு பேசிவ் இன்கம் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும். இல்லன்னா ஒரு பார்ட் டைமா ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க கரெக்ட்டான வீடியோ தான் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் மூலமாவே நம்ம வீட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல போடக்கூடிய கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரோட ஜாப் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான விஷயமாவே போயிடுச்சு. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே மணி ஜெனரேட் பண்ற ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இத பத்தின ஒரு பேசிக் நாலேட்ஜ் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நெறைய பேரால இத வந்து பண்ண முடியல. ஓகேவா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, மக்களோட தேவை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குது. ஸோ அத நம்ம கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளாலயும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே அமேசான் மூலமா அதிகமாவே மணி ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்த போறது தான் பார்த்தீங்கன்னா, அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்றேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமேசான்ல உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ட நீங்க கிளிக் பண்ணும்போதும், அந்த ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் தருவாங்க. ஸோ அந்த லிங்க நீங்க வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணும்போது, அந்த லிங்க கிளிக் பண்ணி யாராச்சும் அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து கமிஷனா வரும். ஓகேவா? நெறைய பேர் உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அமேசானா? அஃபிலியேட்டா? அப்படின்னு கேட்டுட்டு நெறைய பேர் இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிறீங்க. ஸோ எஸ் எனக்கு புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல வந்து அஃபிலியேட் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதோட விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அஃபிலியேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, இத எப்படி ரன் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அது வீடியோட எண்ட்ல இருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. இப்போ அமேசான்ல வந்து அஃபிலியேட் அக்கவுண்ட் எப்படி வந்து ஓப்பன் பண்றது அப்படின்னு டீட்டெயில்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன அப்படின்னா, அமேசான்ல வந்து அஃபிலியேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெர்சனல் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனல் இமெயில் ஐடி. ஓகேவா? இந்த 2மே அதிகமா யார்ட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக் மூலாதாரம். ஓகேவா? ஸோ நம்மளோட கேபிட்டல் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிசினஸோட. ஓகே லேட் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அஃபிலியேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோனில் வந்து குரோம் ஆர் எனி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சர்ச் பாரில் போயிட்டு அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாப்பில் ஒரு வெப்சைட் காமிப்பாங்க. ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியா அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாதும் இந்த மாதிரி அமேசான் சைட்டோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷனில் இருக்கும். ஸோ சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் அஃபிலியேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி அமேசான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ நார்மல் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல அஃபிலியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பிகம் ஏ அஃபிலியேட் அப்படின்னு. ஸோ இந்த பிகம் ஏன் அஃபிலியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி அமேசான் அசோசியேட் அப்படிங்கிற புதுசாக ஒரு வெப் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதில் சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லே பேஇ நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து கரெக்டாக நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நேமை வந்து பேன் கார்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்ரஸ். ஸோ அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட்டு, ரீஜன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கண்ட்ரி கோட் ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கும், +91 ஒன்று. ஓகேவா? ஸோ நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டோட மெயின் காண்டாக்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் இல்லை வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்னா செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூஎஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது லோடிங் ஆகுது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோமா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும்ல, ஸோ யூடியூப் சேனல் வேண்டாம், ஜஸ்ட் உங்களோட யூடியூப் ஐடியோட லிங்க் இருக்கும்ல, ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல லிங்க் கொடுத்தாகணும், அப்போ தான் அடுத்த பேஜ் போக முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோர் ஐடி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதில் வந்து உங்களோட நேமை வந்து அப்படியே
ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க, கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த இதில் வந்து ஒரு அபவுட் மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து அதில் எழுதிக்கிறேன். ஸோ ப்ரொமோட் என்ன எழுதலாம், ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பேஜ் ஆர் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஆன்லைன் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கேப்ச்சாவை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, அதில் கொடுத்துருக்கிறது மாதிரியே. இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ யூ அக்ரி அப்படின்னு. ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் கங்க்ராட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம லேட்டர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அசோசியேட் பேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட அனாலிட்டிக்ஸ் அது எல்லாமே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம வந்து ஏர்னிங் டேப்பை பார்க்கலாம். ஸோ சைடில் இருக்க செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் இப்படி லோட் ஆகும் பாருங்கள். லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட ஏர்னிங் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஏர்னிங் டேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கிளிக் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஸோ அது எல்லாமே இந்த பேஜ் தான். ஓகேவா? எகெயின் ஹோம் பேஜ் வந்துட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது ஸோ அந்த மேலே கொடுத்துருக்க லிங்கை தான் பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த லிங்கை தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்க்குறவங்க கிளிக் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த லிங்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த லிங்கை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கோம் இல்லை? ஸோ அந்த கெட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். ஓகேவா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சைடில் இருக்க செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஏர்னிங் டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டு இந்த ஏர்னிங் டேப் வருது இல்லையா? ஸோ இதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு 3 டாட் லைன் மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் அப்படின்னு காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பேமெண்ட் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ யூடியூப்பில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது ஏஐ. ஸோ இந்த ஏஐயை பயன்படுத்தி நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பிங் வெப்சைட் மாடலில் வந்து ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பிளாகரே போதும். ஓகேவா? ஸோ பிளாகரில் வந்து மானிட்டைசேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ லெவல் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் வந்து ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் மணி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வெப்சைட் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வீடியோவாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து ஏஐ பயன்படுத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.